எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராகவன். நான் இப்போ நின்றுட்டுருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் குருவிக்கரம்பையில் இருக்க குருவிக்கரம்பை பெரிய ஏரி. இந்த ஏரி போன வருஷம் நம்ம சீரமைச்சு 3 குறுங்காடுகள் அமைச்சோம். இந்த குறுங்காடுகள் எப்படி இருக்குது, இங்கே தூக்கணாங்குருவி கூடலாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த இடத்துல தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மண் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மண் எடுத்துகிட்ருக்காங்க. மண் எப்படி எடுத்திருக்காங்கன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் 6 அடி, கரெக்டாக 6 அடி. இப்போ இந்த டெப்த் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த ஏரியில் ஆழம் இருக்குது. இதில் 6 அடிக்கு மேலே டெப்த் எடுத்திருக்காங்க. எவ்வளோ இடத்துல எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். எந்த இடத்துலையுமே ஈவனாக எடுத்ததும் இல்லை. ஒரு நிமிஷம். எந்த இடத்துலையுமே ஈவனாக எடுக்கலை, கண்ணா பின்னான்னு எடுத்திருக்காங்க. இது நம்ம வச்ச குறுங்காடு. ஸோ இந்த குறுங்காடுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு மண் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி குழப்பி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எங்கெங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஏரி நாங்கள் சீரமைக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடல. நிறையா பேரோட உதவியோட நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி சீரமைக்கிறதுக்கான பர்மிஷன், நாங்கள் அந்த பர்மிஷனுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் காத்திருந்து நிறையா பேர்கிட்ட போயிட்டு அப்புறம் அவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட தான் எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிது. இந்த வேலைகள் பார்த்தோம். இந்த பர்மிஷன் கொடுக்குறப்ப நம்ம யார், நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நிறையா விஷயங்கள் ஆராய்ஞ்சு நம்மக்கிட்ட நிறையா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, நிறையா டேட்டாஸ் கேட்பாங்க. இதை தாண்டி சில விஷயம் பண்ணணும், சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் நமக்கு பர்மிஷனே கொடுப்பாங்க. அதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை அடிக்கு மேலே மண் எடுக்கக்கூடாது, கரையிலேருந்து இத்தனை அடிக்குள்ளே தான் மண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்களை மாதிரி என்ஜிஓஸ்க்கு, வாலண்டியர்ஸ்க்கு இவங்க கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை தாண்டி ஒரு நாள் நாங்கள் வேலை ஆரம்பித்து பணிகளும் போயிட்டே இருக்கும். இதில் இடையில வாரத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ இன்ஸ்பெக்ஷன் வரும். அங்கே இருக்க லஸ்கர் வருவாங்க, அங்கே இருக்க ஏஇ வருவாங்க. ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு ஒர்க்கு, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை சரியாக பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், அது இதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிவிடுவோம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஏரியை பப்ளிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஏரியை கொடுத்துட்டு போனோம். இப்போ இது கொடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இந்த ஏரி தண்ணி முழு கொள்ளலோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள், இந்த மீன் இது மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இதை தாண்டி இப்போ மண் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏரியில் மண் எடுக்கிறது பர்மிஷன் கொடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. தூர் வாரிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் தூர் வாரினா தான் ஏரி தண்ணி அதிக அளவு சேமிக்க முடியும். பட் மண் எடுக்கிறதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. இத்தனை அடிக்கு மேலே மண் எடுக்கக்கூடாதுன்ட்டு. அதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு நீங்கள் உங்கள் ஊரில் எந்த ஏரியில் மண் எடுத்தாலும் அந்த ஏரியை இப்போ நீங்கள் போய் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ எங்களை மாதிரி என்ஜிஓஸ்க்கு ஒரு லேக் ரெஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு டீமுக்கே இவ்வளோ பின்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் செக் பண்ணுறீங்க, இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி மண் எடுத்துகிட்டு இருக்க இடத்துல நீங்கள் ஏன் வர்றதில்லை, நீங்கள் ஏன் கேட்குறதில்ல, நீங்கள் ஏன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதில்ல? எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு விஷயம் ரொம்ப வருஷம் எல்லாருமே கைவிடப்பட்ட நீர்நிலையை சரி பண்ணணும்னு ஒருத்தவங்க வர்றப்ப அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, இந்த மாதிரி மண் எடுத்து விற்கிறவங்க அவங்க ஃப்ரீயாக பண்ணலை, சர்வீஸ் பண்ணலை, அதை எடுத்து விற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறதில்ல, இஷ்டத்துக்கு ஏன் பண்ண விட்றீங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இது அவ்வளோ அழகாக வச்சுட்டு போன இடம் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அது அவ்வளோ சங்கடமாக இருக்குது. எனக்கு இதனால் நிறையா எதிர்ப்பு வரும், நிறையா பேர்கிட்ட நான் சண்டை போடுற வரும், நிறையா பேர் பகைச்சிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. இது நான் சீரமைச்ச ஏரி, என் புள்ள இதுக்கு பிரச்சனைனா நான் தான் வருவேன், யார் வராட்டியும் பரவாயில்ல. இதே மாதிரி இந்த ஊரில் பக்கத்தில் அவ்வளோ பேர் இருக்கீங்க, நீங்களாம் ஏன் இதை கேட்காம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வேலை பார்க்குறப்ப அவ்வளோ பேர் கேட்டீங்க, அவ்வளோ குறை சொன்னீங்க, அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. இப்போ மண் எடுத்து விற்றுட்ருக்கப்ப நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க, நீங்கள் ஏன் கரெக்டான அளவில் பண்ண மாட்டீங்கன்னு கேட்க மாட்டீங்க. நம்ம இப்படி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆழம் கண்ணாப்புன்னு எடுத்துருக்கிறதுனால இதில் மனிதர்கள் சில பேர் போயிட்டு விழுந்து என்ன வேணுமாலும் ஆகலாம். இது அல்லாமல் ஆடு மாடு எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. திடீர்னு ஒரு ஆடோ மாடோ விழுந்து செத்து போயிடும். அது அப்பவும் என்னையே தான் கேட்பாங்க, நீ தானே வேலை பார்த்த, நீ வேலை பார்த்த இடத்துல ஒரு உயிர் சேதம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இன்னொன்று, எங்ககிட்ட அவ்வளோ டேட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறீங்க, நேரில் வர வைக்கிறீங்க, அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறீங்க, அவ்வளோ ப்ராசஸ் கொடுக்குறீங்க. பட் இந்த மண் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறீங்களா, யாருக்கு கொடுக்குறோம், அவங்க எந்த ஊர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுறீங்களான்னு
ஆகி எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி கேள்வி எத்தனை பேருக்குள்ளே இருக்குன்னு தெரியல. பட் நானாச்சும் இதை கொண்டு போகிறேன். ஏன்னா எனக்கு வேறு வழியே தெரியல. இதை இங்கே சொல்கிறவங்க கேட்க மாட்டாங்க. இந்த மண் எடுத்துகிட்டு இருக்கவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன்னா நீ யாரா கேட்குறதுக்குன்னு கேட்பாங்க. நான் வந்து இது இங்கே இருக்க அதிகாரிகளுக்கும் இங்கே இருக்க அரசுக்கும் எல்லாருக்கும் இந்த ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் வேறு வழியே தெரியல. 1 லட்சம் ஏரி குளங்கள் இருக்குது, அதை எல்லோரும் சேர்ந்து தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு அரசாங்கம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கப்ப, மேலே இருக்கிறவங்க இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது அங்கே போய் சேர்ந்துருக்கா அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை. இப்போ தெரியப்படுத்துகிறேன், தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இப்படி இல்லை அப்படின்னா இது இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போய் நிற்போம். இந்த 1 லட்சம் நீர்நிலைங்கிறது அழிஞ்சு நாசமாக போயிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதை வந்து சரி பண்ணலை அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. நன்றி எல்லாருக்கும்.